வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லுக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கி நான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக தெய்வச் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில், அதாவது நேற்றைய வகுப்பில், நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை திருக்கயிலாயம் என்று சொல்லக்கூடிய அந்த கைலையை நோக்கி செல்லுகிற நிலையில் பல்வேறு பகுதிகளை கடந்து மனிதரும் செல்ல முடியாத அந்த பாதையில் தேவர்களும் வருவதற்கு அஞ்சுகின்ற அந்த பகுதியில் நாவுக்கரசு பெருந்தகை இரவும் பகலும் நடந்து செல்லுகிறார்கள். அப்படி சென்றதன் விளைவாக கால்களெல்லாம் தேய்ந்தன. பிறகு கைகளால் தாவி தாவி செல்லுகிறார். ஒரு சூழலில் கைகளும் தேய்ந்தன. பிறகு எப்படி பெருமானை காண்பது என்கிற அந்த விருப்பம் காரணமாக தன்னுடைய மார்பின் வழி உந்தி உந்தி செல்லுகிறார். ஒரு சூழலில் மார்பில் இருக்கக்கூடிய தசை, எலும்பு, நரம்பு முதலானவைகள் தேய்ந்த நிலையில் இனி என்ன செய்வது என்று எண்ணிய பொழுது தன்னுடைய உடலில் உருண்டு கொண்டு மலை மீது ஏறி செல்லுகிறார். அந்த எஞ்சிய அங்கங்களும் தேய்ந்து அறுத்திருக்கக்கூடிய நிலையில், அவையும் அரைபட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி செய்வது ஒன்றும் அறியேனே என்ற நிலையில் தமிழை ஆளுகின்ற சிங்கமாகிய நாவுக்கரசு பெருந்தகை திருவருளை சிந்தித்து கொண்டு அப்படியே கிடக்கிறார். இந்த சூழலில் கைலை பெருமான் ஒரு முனிவராக வேடம் கொண்டு அவர் அருகிலே வந்து நின்று, யாரப்பா நீ, எங்கு வருகிறாய் என்று கேட்கிறார். கைலையில் இருக்கக்கூடிய பெருமானை, அம்மை இடப்பாகம் கொண்டிருக்கிற இறைவனை வணங்குவதற்காக நான் வருகிறேன் என்று சொல்ல, உன்னை போன்ற மானுடருக்கு கைலை அவ்வளவு எளிதானதா என்ன? இது கடினமானது, நீ திரும்பிச் செல் என்று அந்த முனிவராகிய பெருமான் அருள் செய்தார். அதை கேட்ட திருநாவுக்கரசு பெருந்தகை, ஆளும் நாயகன் கையிலை கண்டு இருக்கை காணுவது அல்லாது மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்தார். அவருடைய நெஞ்சின் உறுதிப்பாட்டை கண்ட இறைவன் அப்பொழுதே தன் தோற்றத்தை மறைத்து கொண்டு வான்வெளியிலிருந்து அசரீரி வாக்காக, ஓங்கு நாவுக்கு அரசனே எழுந்திரீர் என்று அருள் செய்ய, தனது பழுதுபட்ட அங்கங்களெல்லாம் முழுமை பெற்று ஒளி பொருந்திய தேகமாக
நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எழுந்து நிற்கிறார். அப்படி எழுந்து நிற்கும் பொழுது இதுகாரும் தன் அருகில் இருந்த அந்த மறை முனியாகிய அந்த முனிவரை காணாத நிலையில் வானில் மறைந்து நிற்கக்கூடிய பெருமானை பார்த்து, அண்ணலே, வெண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என்று வணங்கி நிற்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இந்த பாடலில் 3 சொற்கள் இறைவனை அழைக்கக்கூடிய சொற்களாக இருக்கிறது. அண்ணலே என்ற ஒரு சொல்லும், அமுதே என்ற ஒரு சொல்லும், மறை நாயகனே என்ற ஒரு சொல்லுமாக விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, இது அழைத்தல் என்ற வகையில் அமையப்பெற்றிருப்பது. இவ்வாறு நாவுக்கரசு பெருந்தகை பெருமானை நோக்கி, உம்மை நாம் தொழணும், நீ விரும்பி எனக்கு அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த விண்ணப்பத்தை விண்ணில் மறைந்து நிற்கிற அந்த வேதநாயகன் செவி மடுத்த நிலையில் என்ன அருள் செய்கிறார் என்பதை காணலாம். நம்முடைய நூலில் அவருடைய அருள் வரலாற்றில் 369வது பாடலிலிருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். தொழுது எழுந்த நற்தொண்டரை, தொழுது எழுந்த நற்தொண்டரை நோக்கி, விண்தலத்தில் எழு பெரும் திரு வாக்கினால் இறைவர், விண்தலத்தில் எழு பெரும் திரு வாக்கினால் இறைவர், இப்பொய்கை மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை, இப்பொய்கையில் மூழ்கி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை, பழுதில் சீர் ஐயாற்றில் காண் என பணித்தார். பெருமான் திருநாவுக்கரசருக்கு அருள் செய்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று அருள் செய்கிறார். எப்படி அருள் செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தாமல் அசரீரி என்கிற வாக்கு மட்டுமே வெளிப்பட்டு நிற்கிறது. அதான் சொன்னார், விழுந்து பணிந்து எழுந்து நின்ற நல் திரு தொண்டரை நோக்கி, நாவுக்கரசரை நோக்கி, விண்தலத்தில் மண்தலம், நீர்த்தலம், ஆகாயத்தலம் என்று நம்ம 5 பூத தலங்கள் என்று சொல்வோம். அது மாதிரி ஆகாயம் என்கிற தலத்தில் இருந்து கொண்டு விண்தலத்தில் எழு பெரு திரு வாக்கினார். அது இறைவர் வாக்கு என்பதனால் அது பெரும் வாக்காயிற்று. எழு பெரும் திரு வாக்கினால் இறைவர் இந்த வரும்போது ஒரு பொய்கையோடு பக்கத்தில் நடந்து வந்தார் பாருங்க. அந்த பொய்கையை சுட்டி காட்டி, இப்பொய்கையில் மூழ்கி, இதோ உன் அருகில் ஒரு பொய்கை இருக்கிறது, அந்த பொய்கையில் நீ மூழ்கு. ஆக இப்பொய்கையில் மூழ்கி நம்மை நீ காண வேண்டும் என்று கருதினாயல்லவா கைலை காட்சி என்று, அந்த காட்சியை நீ இங்கே மூழ்கி கைலையில் இருந்த அம்முறைமையை பழுதில் சீர் ஐயார், பழுதுனா குற்றம்னு சொல்லுவோம், பழுதியில் சீர் குற்றமில்லாத பெருமைக்கு உரிய தலமாக இருக்கின்ற திரு ஐயாறு என்கிற திருத்தலத்தில் காண். எனவே நீ கேட்ட கைலை காட்சியை உமக்கு நல்குகிறோம், ஆனால் இங்கே இல்லை, நீ திரும்பிச் செல், நீ இந்த மூழ்கையில் பொய்கையில் மூழ்கு, நீ ஐயாறில் எழுந்திருப்பாய், அங்கு நாம் உனக்கு காட்சியை காட்டுகிறோம். இதுதான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு கைலை பெருமான் அருள் புரிந்த திறம். காரைக்கால் அம்மை இதே போல தான் ஒன்று கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார்,
பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இதுதான் அம்மா கேட்ட வரம். சாமி சொன்னார், அப்படியே கூடுமாறு அருள் கொடுத்து குளவு தென் திசையில் நீடு ஆலங்காடு தன்னில் உனக்கு அந்த காட்சியை தரம்மா, நீ இங்கே இருக்க வேணாம், நீ நேராக ஆலங்காட்டுக்கு போ அப்படின்ட்டார். ஆக அம்மை கேட்ட வரத்தை பெருமான் கொடுத்தார். என்றும் நீ நம்மை பாடுவாய் என்று அருள் செய்தான். ஆனால் இன்றைக்கும் ஆலங்காட்டில் அம்மை கண்ணுக்கு புலனாகாத நிலையில் இருந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான் என்பது தான் நம்முடைய சைவ நெறியில் காணப்படுகிற மரபு. எனவே அங்கே பெருமானை போய் காணும்போது அம்மையும் சேர்த்து வணங்குகிற ஒரு உணர்வு பெரிய புராணம் படிக்கும்போது நமக்கு ஏற்படும். எனவே அந்த வகையில் திருவடி கீழ் இருந்து அம்மை பாடுகிறாங்க. அதான் வரம் கேட்டது, அது கொடுத்துட்டார். இவர் என்ன கேட்குறாரு, உன்னை நான் காணணும். எப்படி காணணும்? நான் நெருக்கமாக நின்று காணணும், நீ விரும்பி எனக்கு காட்சி கொடுக்கணும். இதுதான் அவர் கேட்டது. நன்னி நான் தொழ நீ என்ன பண்ணணும், நயந்து அருள் புரி என்று பணிந்தார். இப்போ சுவாமி அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பெருமான் உனக்கு அந்த காட்சியை குற்றமில்லாத பெருமையுடைய திரு ஐயாற்றில் நான் காட்டுகிறேன். ஏன்னா ஐயாறு அதனை சைவனாகியும் திருவாசகம் சொல்லுகிறது. ஆக ஐயாறு என்கிற தலம் மிக பழமையான தலங்களில் ஒன்று. செஞ்சடை பெருமானாக அங்கு வீற்றிருக்கின்ற இறைவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த தலம் நந்தியம்பெருமானுடைய அவதார திருத்தலம், அருள் பெற்ற தலம் என்று சொல்லப்பெறுகிற அந்த திருத்தலத்தில் உனக்கு நான் காட்டுகிறேன். இப்போ திருநாவுக்கரசர் அசரீரி வாக்கினை செவி மடுத்த நிலையில் என்ன செய்கிறார்? ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறஞ்சி, ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறஞ்சி, வேற்றுமாகி விண்ணாகி நின்றார், வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி, ஆற்றல் பெற்ற அவ் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி, ஆற்றல் பெற்ற அவ் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி, பால் தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால். இங்கே சொல்கிறாரு, இடவ வாகனத்தையுடைய பெருமான் ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு. பெருமான் செய்த கருணை திறத்தை தலைமீது வைத்து கொண்டு நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை பணிந்து எழுந்த நிலையில் இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லா பொருளிலும் அந்தந்த பொருளாகவும் கலந்து நிற்கிறான், அந்த பொருளை கடந்தவனாகவும் நிற்கிறான். அல்ல வேற்றுமாகி விண்ணாகி நின்றார். ஆக எல்லா பொருளை கடந்து இவன் வேறு, அந்த பொருள் வேறு என்றும் நிற்கிறாரு. அதே சமயத்தில் மண்ணாக, நீராக, காற்றாக, இப்படி ஒவ்வொரு பூதத்திலும் கலந்து நிற்பதனால விண்ணாகி நின்றார் என்று மொழி விரும்பி. அப்போ என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், அந்த பெருமானை திருப்பதிகம் கொண்டு துதிக்கிறார் என்கிற ஒரு குறிப்பு. ஆனால் நமக்கு போற்றினார் என்ற சொல் பின்னதான் வருகிறது. அந்த வகையில் பெருமானை வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி. பெருமான் இதையெல்லாம் விரும்பி நிற்பவன், தமிழ் மாலையை விரும்புகிற பெருமான். முன்னையே சொன்னார், ஏன் இவருக்கு கைலை காட்சி இங்கே காட்டலை, அவர் இன்னும் திருப்பதிகங்களை வழுத்த வேண்டியது இருக்கிற காரணத்தினால தான் கைலையில் அந்த காட்சி அவருக்கு கொடுக்கலைன்னு முன்னையே சொல்லிட்டார். அதனால் அந்த வகையில் ஆற்றல் பெற்ற அவ் அண்ணலார், இங்கே அண்ணலார் நாவுக்கரசு பெருமான் இறைவன் சொன்ன திருவாக்கினை தலைமீது வைத்து கொண்டு வணங்கி,
அந்த திருவருளை பெற்ற திருநாவுக்கரசு பெருந்தகை ஆற்றல் பெற்ற அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி. இதுதான் நமக்கான குறிப்பு. நீங்கள் எங்கெல்லாம் பெரிய புராணத்தில் ஆழமான குறிப்புகள் காண்கிறீர்களோ அங்கெல்லாம் அஞ்செழுத்து உண்டு. சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும்னா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பல்லக்கு மீது எழுந்தருளுகிற பொழுது, முதலாக எழுந்தருள பொழுது அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உலகம் உய்ய. அங்கே ஒரு குறிப்பு. நம்முடைய அமர்நீதி நாயனார் எல்லா பொருளையும் வைத்த பிறகு தட்டு நேராக நிற்கலை. இப்போ இருக்கிறது தானும் தன் மனைவியும் குழந்தையும் மட்டும்தான். எனவே வணங்கி சொன்னார், பெருமானே, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் அந்த தட்டில் ஏறுகிறோன்னார். நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு தட்டு நேர் நிற்கணுன்னார். வலம் வந்தார், நல்லூர் பெருமானை நினைந்தார். திருநீற்று அடிமை பிழைத்திலோம் எனில் இத்துளை நேர் நிற்க என்று நல்லூர் பெருமானை வேண்டி அஞ்செழுத்து ஓதி ஏறினார் தட்டில். அங்கேயும் அஞ்செழுத்து ஓதித்தான் ஏறினார் தட்டில். இப்படி நம்ம பெரிய புராணத்தில் ஐந்தெழுத்து மந்திரம் என்கிற குறிப்பு ரொம்ப இன்றியமையாத இடங்களில் காணப்படுகிறது. அந்த வகையில் இங்கே நாவுக்கரசு பெருந்தகை கைலையில் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் இறைவன் காட்டிய பொய்கையில் மூழ்கும் பொழுது என்ன செய்தார்? அருள் பெற்றவராகிய ஆற்றல் பெற்றவராகிய அவர் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி அந்த பொய்கையில் மூழ்குகிறார். ஆக பார்த்தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார். எதனால்? பணியால். இங்கே பணியால்னு ஏன் சொன்னார்னா, இறைவன் ஆணை வழி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னொடு வல்வினை இன்றே என்பது சிவஞான போதம் 10ஆம் நூற்பா. அப்போ ஏகனாகி இறைவனி நிற்றல், அவன் ஆணை எதுவோ அவ்வழி நிற்றலே உயிருக்கான நிலை என்பதனால இங்கு இறைவன் அருள் ஆணையை தலைமீது வைத்து கொண்ட காரணத்தினால அந்த குறிப்பை தருகிறார். எனவே பணியால் அவ்வாறு விழுந்து பணிந்து அந்த பொய்கையில் மூழ்குகிறார். ஆதிதேவர் திருவருட்பெருமை, ஆதிதேவர் திருவருட்பெருமை யார் அறிவார்? சேக்கிழார் கேட்கிற வினா. ஆதிதேவர் திருவருட்பெருமை யார் அறிவார்? போதமாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகம் வியப்ப. இந்த காட்சியை எப்படி அமைத்து காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சேக்கிழார் பெருமானுக்கு இறைவனுடைய அருள் திறம் எல்லாராலும் அறியப்படுவன அல்ல. அது நீங்கள் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அந்த பதிகத்திற்கு ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டாம். இது ஒரு உயிருக்கு எவ்வாறு அருள வேண்டும் என்பது அவனுக்கும் அந்த உயிருக்குமான தொடர்பு. எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் யாரும் போய் அவர்கிட்ட போய் சாமி இந்த உயிர் கொஞ்சம் இப்படி பண்ணுங்களேன், சாமி அந்த உயிர் கொஞ்சம் அப்படி பண்ணுங்களேன்னு போய் நீங்கள் யாரும் என்ன சொல்ல வேண்டியதில்லை, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அது அவருக்கு தெரியும். அது எப்படி செய்தால் அந்த உயிர் உய்யும் என்பதை நன்கு அறிந்திருக்கின்ற இறைவன். எனவே ஒவ்வொரு உயிரையும் தனித்தனி கவனம் செலுத்தி அந்த உயிர்கள் உய்ய வேண்டுமென்ற கருணை நோக்கத்தை தன்பால் யாரும் கேட்காமலே கொண்டிருப்பவர். யாராவது கேட்டு
கருணை காட்டுகிற கடவுள் அல்ல அந்த பெருமான். ஒரு வேளை கேட்டு காட்டுனான்னு அவங்க கேட்டங்காட்டுத்தானுங்க கொடுத்தாரு, அவராக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிடுமா இல்லையா? அதனால தான் தானே வந்து அருளி, திருவாசகம் முழுக்க அதுதான் சொன்னார். தானே வந்து தானே நான் கேட்காமலே வந்தாயா. கேட்டு வந்துட்டா இறை கருணைக்கு இழுக்கு. கேட்ட பிறகு தானுங்க வந்தார். நாம் கேட்காமலே வருதல் அவனுடைய இயல்பு. ஏன் நாம் தவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தவத்தின் முதிர்ச்சி காரணமாக அவன் வருவான். இதான் அவனுக்கான இலக்கணம். நீங்கள் தவம் செய்துட்டுருக்கலாம். நமக்கு எவ்வளவு நம்ம தவம் முதிர்ந்துருச்சா முதிரலையா, இல்லை இப்போ தான் தொடங்கி இருக்குமா, நமக்கு தெரியாது. நமக்கு ஒரே ஒரு வேலை தவம் செய்தல் தான் நம்ம வேலை. எவ்வளோ செய்திருக்கிறோம். இந்த பேங்க்கில் பணம் போட்டு முடிச்சிட்டோம்னா அப்பப்போ போய் பார்த்து பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு போய் உள்ளுக்குள்ளே பார்க்குற மாதிரி நாம் என்ன தவம் செய்திருக்கிறோம் இப்போ பார்க்குறக்கு ஒரு ஆப்ஷன் ஏதாவது சாமி கொடுத்துருந்தாருன்னா நாமளும் அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். சரி, ஒரு 10% செய்துட்ட மாட்டுக்குது, ஐயா 15 வந்துட்டோம், 34 வந்துட்டேன், 1% 35 பாஸ் ஆகிடுவோம் போல இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன், இந்த தவம் கண்ணுக்கு தெரியாத கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணுக்கு தெரிகிற கணக்கில் பதிவு செய்யலை, அது அவன் கணக்கில் இருக்கிறது. நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பது மட்டும்தான் நம்ம வேலை. எவ்வளோ செய்துட்டோம், எவ்வளோ சாமி போதுமா, நான் செஞ்சிட்டேன்னா அப்படின்னு கேட்குற வேலை நம்ம வேலை இல்லை. செய்துக்கிட்டே இரு. இவ்வளோ தான் நம்ம நூல் நமக்கு அறிவுறுத்துகிற குறிப்பு இதுதான். எனவே அந்த தவத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அருளுகின்ற திறம் வேறு வேறு வகையில் அருள் செய்கிறார். எனவே நீங்கள் ஏன் இவருக்கு இப்படி செய்கிறார், ஏன் இப்படி செய்தார் என்று ஆராய்ச்சிகளை தயவு செய்து செய்யாதீர்கள். இதுதான் அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துவது. நமக்கு வேண்டியது இந்த குறிப்பு தான். இறைவன் பெருமை அறிந்தவர் யார்? இது வினா. இது விடை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஒருவரும் இல்லை என்பது தான் விடை. நீங்கள் நினைக்கலாம், நான் அறிந்திருக்கிறேன், இவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர்கள்னு நீங்கள் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். திருமூலர் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை. அவர் கேட்குறார், 3000 ஆண்டு யோகம் இருந்த யோகி சொல்கிறாரு என்னென்ன, ஆரறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை. கையிலையில் எத்தனை காலம் அணுக்கத் தொண்டராக பூப்பறித்து கொண்டு பணி செய்து கொண்டிருந்தாரோ ஆளாள சுந்தரர், அந்த பெரும் தவத்துக்குரிய அவர் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது ஆரூரர், நம்பி ஆரூரர் என்ற திருநாமம் பெற்றார். அவர் சொல்லுகிறார், பெருமானின் தன்மையை அறிபவர் யார்? அவரே கேட்குறாரு. எங்கே கேட்கிறாரு? பல இடங்களில் உண்டு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மான். ஏங்க, அவராலேயே சொல்ல முடியலன்னா 3000 ஆண்டு யோகம் இருந்தவராலும் சொல்ல முடியல, கைலாயத்திலிருந்து இறங்கி வந்தவராலும் பெருமானை பற்றி சொல்ல முடியலன்னா, இப்போ நீங்களும் நானும் கேட்டால், நான் சாமி தான், நான் சொல்கிறேன் வாங்க, எனக்கு தெரியாதா என்ன அப்படி நாம் நினச்சி ஏதாவது சொன்னோம்னா எப்படி இருக்கும்? இந்த குழந்தைகள் போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அம்மாட்ட ஓடுற மாதிரி தான் இருக்கும். அம்மா கருணையோடு சரி சொல்லிட்டு போ, இது நமக்கு எது தெரியாது நினச்சி இந்த குழந்தை சொல்லிகிட்டு இருக்குது. அதை கேட்டுக்கிற மாதிரி பெருமான் கருணையோடு கேட்டுக்கிறாரு. ஆனால் நாம் நினச்சிக்கிறோம், நான் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லை. ஏன்னா அந்த முழுமையை அறிதல் என்பது அனுபவத்தில் நிகழும். அந்த அனுபவம் நிகழும்போது உங்களை நீங்கள் மறந்த பிறகு தான் அது நிகழும். இங்கே சிக்கலே அதுதான். உயிர் தன் நிலை மறந்த பிறகுதான் அருள் வயப்படும். யா என்கிற உயிர் நான் என்பதை விட்டு எனது என்பதை விட்ட பிறகுதான்
வா என்கிற அருளோடு கூடி நிற்கும், அதாவது ஒன்றுபட்டு நிற்கும். அப்போ யகரம் கூட்டல் வகரம் இந்த ரெண்டும் கூடி நிற்கும்போது எப்படி நிற்கும் அப்படின்னா, இப்போ நம்மகிட்டலாம் யா கூட்டல் வா அப்படி தான் நிற்கும், இல்லைனா வா கூட்டல் யா என நிற்கும். ஆனால் நம்முடைய பெருமக்களுக்கு இந்த யா வாவோடு கூடி வாவாவே நிற்கும். ஏன்? ஆன்மாவுக்கு இலக்கணம் சார்ந்ததின் வண்ணமாதல். யகரம் வகரத்தோடு கூடி யா கூட்டல் வா = வா. யா எங்கேயா போச்சு? வாவுக்குள்ளே இருக்குயா, அவ்வளோதான். எப்படி இருக்குது? தன்னை காட்ட முடியாமல் நிற்கிது. இந்த நிலைக்கு பேர் தான் அருள் நிலைன்னு பேர். இந்த நிலை அருள் நிலை. இந்த நிலைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இன்ப நிலை உயிருக்கு நிகழும். இங்கே வரும்போதே நான் என்னை தொலைக்கணும். நான் தொலைஞ்சு போனால் தான் அருள் என்னோடு கூடி நிற்கும். அப்புறம் என்னோடு கூடுகிற அருளை பற்றியே என்னால் சொல்ல முடியாத போது அந்த அருளால் பெறுகிற இன்பத்தை எப்படிங்க சொல்வது? நிச்சயமாக சொல்ல இயலாது. ஆனால் அனுபவிக்க இயலாதா? அனுபவிக்க இயலும், அனுபவிக்கலாம். எல்லாருக்குமே உரியது. இவர் அவர் என்ற வேறு யாரெல்லாம் அந்த தகுதி பெறுகிறார்களோ, அந்நிலை பெறுகிறார்களோ அவர்களுக்கு சிவானந்தம் விளையும், அனுபவிக்கலாம். ஆனால் அந்த இன்பம் இன்னதுன்னு சொல்ல வந்தீங்கன்னா சொல்லில் வந்து அடங்காது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிவானந்தம் அனைவருக்கும் உரியது. ஆனால் அந்த ஆனந்தம் இத்தகையது என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல இயலாது. யாராலும் சொல்ல இயலாது, மறந்துடாதீங்க. ஞானசம்பந்தர் சொல்லுவாரா? நாவுக்கரசர் சொல்லுவாரா? இல்லை. எல்லோரும் ஒரு இடத்துல வந்து நின்று, ஐயா என்னால் இதற்கு மேல் சொல்ல இயலாது, அனுபவித்து தெரிந்து கொள்னு கையை விட்டுட்டாங்க. இதுதான் அந்த இடம். அதனால இங்கே சொல்கிறாரு, அந்த பெருமான் ஆதி தேவர் திருவருள் பெருமை யார் அறிவார்? இவரை ஏன் கால் தேய விட்டார், கை தேய நடந்தார், நெஞ்சு தேய நடந்தார், இப்படி இல்லாமல் சிவபெருமான் இவரை பாடுபடுத்துறது அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டினா, தம்பி அவர் பெருமை யாருக்கையா தெரியும், கம்முன்னு இரியா நீ, அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்த நீங்கள் இந்த கேள்வி கேட்கிறார்னா, ரெண்டு பெருமக்கள் ஒரே காலத்தில் அவதரிக்கிறாங்க சைவம் தழைப்பதற்காக. ஒருவர் திருவாமூரில், மற்றொருவர் சீர்காழியில். இந்த ரெண்டு பேருக்கும் அருள் ஒரே போல் இருந்துச்சா? இல்லவே இல்லை. 3 வயதிலேயே அவரை ஆட்கொண்டுட்டார். ஆட்கொண்டது மட்டுமல்ல, அவர் நினைக்கிறதுக்கு முன்னே அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவார். இப்படி கையை தட்டுனார்னா கை செவந்து போச்சேன்னு பொற்றாலம். அப்படியே நடந்தார், பாத தாமரை பைய நொந்தது, உடனே முத்துச்சிவிகை. இப்படி கேட்கறதுக்கு முன்னே பட்டீச்சரம் அப்படிங்கிற தலத்துக்கு போகணும்னு விரும்பினார். எங்கே இருந்தார்? சத்தி முற்றத்தில் இருந்தார். நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள். இப்படி நேராக கோயில் விட்டு நேராக இப்படி வெளியே வந்து வலதுபுறம் திரும்பினா பட்டீச்சரம். ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குமா என்ன, 500 மீட்டர் இருக்கும். இவ்வளோதான் கோயில். இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் நல்லா உச்சி வெயிலாக போச்சு. பங்குனியில் உச்சி வெயில் அடிக்குது இல்லைங்களா, சித்திரை பங்குனி, அந்த கடுமையான வெயில் காலம். இவருக்கு ஏற்கனவே சிவிகை வேறு இருக்குது, ஏறி உட்கார்ந்தா போகுது. ஆனால் சாமி என்ன பண்ணார்? முத்து பந்தலை போட்டு கொடுத்தாராம். அது பூத கணம் அங்கேருந்து வந்து பிடிச்சிக்கிச்சு. இவருக்கு வெயில் படக்கூடாதுன்னு முத்து பந்தலை போட்டு இவர் இங்கே ஒரு எல் ஷேப்பில் போய் நடந்து இப்படி திரும்பினா கோயில். அதுக்கு இவருக்கு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு பந்தலை போட்டு கொடுத்த சாமிங்க. இப்போ நினச்சி பாருங்கள், ஞான சம்பந்தருக்கு கை செவந்த உடனே பொற்றாலும், கால் செவந்த மாத்திரத்தில் சிவிகை, வெயில் அடிக்கக்கூடாதுன்னு முத்து பந்தல், இப்படிலாம் பண்ண சாமி அட காலத்தி மலையிலிருந்து கைலாயை நோக்கி போனாரே, தேஞ்சு போச்சு ஐயா. படிக்கிற எங்களுக்கே பதைக்குதே, கருணையே வடிவமான உனக்கு பதைக்கலையாயா. அதெல்லாம் சொன்னார்.
நோக்கி நொந்துனர். ஏயா இப்படி வந்து நிற்கிற, இப்படி யார் உன்னை இவ்வளோ? அப்போ என்ன தெரிகிறது? நீ இறைவன் அருளை பெறுவதற்கு உடலை வருத்தி வருத்தி பெறணும் ஏயான்னு நினைக்கிற, வருந்தாமையே பெறலாமே. அதனால தான் நமக்கு விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. விரதம் இருந்தால் தான் ஞானம் கிடைக்குமா என்ன? அப்படிலாம் இல்லவே இல்லை. பசியெல்லாம் நீங்கள்லாம் ஒரு 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 கட்டத்தில் தான் விரதங்கள் என்பன தேவைப்படும். ஒரு கட்டத்தை தாண்டி வந்துட்டிங்கன்னா சாமியை நினைக்கிறது தான் விரதம். அப்புறம் அதை எப்போ நல்லா சாப்பிட்டு போட்டுட்டேனே, ஒரு 10 இட்லி சாட் போட்டு மயக்கத்தில் போய் உட்காந்துக்காம 2 இட்லி சாட் போட்டு நினச்சிட்டுரு. நீ 2யுமே சாப்பிடாமல் பசியில் தான் நினைக்கணும், பசியில் தான் நினைக்கணும். இந்த பசி மயக்கத்துக்கு உள்ளாகி போய் மறந்துடுவேன். அப்போ என்ன தெரியுது? உணவு குறைஞ்சாலும் மயக்கம் வந்துடும், கூடுனாலும் மயக்கம் வந்துடும். எவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டால் மயங்காமல் இருக்கலாம். இதுதான் அடிப்படை. எனவே விரதம் இருக்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அதில் ஒரு மூட்டை கட்டி வச்சு நன்றி வணக்கம் அப்படின்னு தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு அளவாக சாப்பிடுங்க. நிறையா சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்? உடல் என்பது அன்னத்தினால தான் அது வலிமையாகுது. அப்போ இந்த உடம்புக்கு எதுக்கு உடம்பு? அவனை நினைப்பதற்கு, அவனை வணங்கிறதுக்கு, அவனை பூசிக்கிறதுக்கு உடலை கொண்டு தான் நாம் செய்ய முடியும். அப்போ இந்த உடல் வலிமையாக இருக்கணும், நலமாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? போதிய அளவு நல்ல உணவு எடுத்துக்கொள்ளும். அதுக்காக மூட்டை நல்லா போட்டு கழுத்து வரைக்கும் சாட்டு போட்டு சாப்பிட்றக்கே பிறந்திருக்கோன்னு நினச்சிங்கன்னா வம்பில் போய் முடிஞ்சிடும். உணவு குறைக்கிற வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அதுக்காக எடுத்துக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வேதனையாக போயிடும். அப்போ உணவு எப்படி எடுத்துக்கணும்னா அளவாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் செவிக்கு உணவில்லாத பொழுது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும்னார். கொடுக்காதுன்னு சொல்லலை, சிறிது ஈயப்படும். அதுக்கு பரிமேல் அழகர் உரை சொன்னார், இருந்து கேட்கும் அளவு. சார் கம்மியான்னு சொன்னீங்களே, எவ்வளவுன்னு சொல்லலையே அப்படின்னார். உனக்கு எவ்வளவு சாப்பிட்டா இருந்து கேட்க முடியுமோ அவ்வளோ சாப்பிடும். இப்போ எனக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டா என்னால் உட்காந்து பாடம் கேட்க முடியும். உங்களுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டா 4 சாப்பிடுங்க. இல்லை அவர் 2 சாப்பிட்டா நாம் 2, ஏன் 2 சாப்பிட்டு போட்டு கபங்குதுன்னு நினச்சிட்டு பாடம் நடக்கும்ல, பாடமாக போகும். கபன்னு இருக்குதே, எப்போயா 12 மணியா ஒரு ஆட்டை டீ கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்தா பாடமாக போகுது இல்லை. அப்போ என்ன, உங்களுக்கு 4 இட்லி சாப்பிட்டா பாடம் ஏறுமா? ஏற அளவுக்கு சாப்பிடுங்க. 4 தாண்டுனா கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்து சாப்பிடாதீங்க. இதுதான் நமக்கான இது. நீங்கள் இது ஒரு நுட்பம் என்ன தெரியுங்களா? கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உலகம் உனக்கான போகத்துக்கான இடம், அனுபவி அப்படின்னு சொன்னாங்க. எதை அனுபவிப்பது? எல்லாமே உனக்கு தான். எவ்வளவு அனுபவிக்கலாம்? அன்லிமிட்டெட். எல்லாம் வச்சுக்க, எதை வேணாலும் அனுபவி, எவ்வளோ வேணாலும் அனுபவி அப்படின்னு கடவுள் மறுப்பாளர்கள் அறிவுறுத்தினாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த போதனை அப்படித்தான் இருக்குது. சரிங்களா? சமணமும் பௌத்தமும் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உலகத்தை பார்த்து மயங்கிடாத, இதெல்லாம் இருக்கும், நீ சாப்பிட்றாத, நீ உன்னை வருத்திக்கணும். எது? சாப்பிடாமையே இரு, விரதமாக இரு, பட்னி கடை, சுடுவாரையில் கடை, நெருப்பில் நில்லு, அங்கே நில்லு, இப்படின்னு உன்னை எவ்வளவு வருத்தி கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் பிறக்கும். இது சமணமும் பௌத்தமும் சொன்ன கோட்பாடு. இப்போ 2ம் இல்லைங்க நம்மக்கிட்ட. எது? வருத்துவதும் இல்லை, மகிழ்ந்து மூழ்கி விழுவதும் இல்லை. எப்படி இருக்குன்னா, அளவா இருயா, இவ்வளோதான். அப்போ சைவம் என்ன சொல்லுகிறன்னு கேட்டால், அன்லிமிட்டெட்டில் போய் மூழ்காத, அளவு சாப்பாட்டிலே நின்றுக்க. நான் போய் கடையில் உட்கார்ந்தோடனே, என்ன என் சாப்பாடு சார்? அளவு சாப்பாடு 100 ரூபா, அன்லிமிட்டெட் சாப்பாடு 150 ரூபா சாப்பாடே போடு அப்படின்னு சாப்பிடாம, இல்லை எனக்கு அளவு சாப்பாடே போதும் எனக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா தொல்லை பண்ணாது. அப்போ ஒன்றொன்றும் நுகர்ச்சி உண்டு. அந்த நுகர்ச்சியை எல்லைப்படாமல் நுகர வேண்டும் என்பது சைவம் நமக்கு அறிவுறுத்துகிறது, கட்டாயப்படுத்தலை. ஏன்? அவங்களாம் கட்டாயமாக சொன்னாங்க, நீ உன்னால் முடிஞ்சால் இருப்பா, அவ்வளோதான். இதுதான் சொல்லியிருக்கு. அப்போ இறைவன் அருளுகிற திறம்
யாரும் அறிந்து சொல்லுதல் இயலார். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, உனக்கெல்லாம் சாமி அருள் செய்ய மாட்டார், உனக்கெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுகிற ரைட்ஸு எனக்கு இல்லை. ஏன்? அது அவருக்கும் உரியது. நீ ஆச்சுப்பா, அவராச்சுப்பா, ஆளை விடு சாமி, நான் ஒன்றும் இதில் மார்க் போடுற ஆளோ திருத்தம் செய்கிற ஆளோ நான் இல்லை அப்படின்னு கும்பிட போட்டு நாம் எட்டி நின்றுக்கணும். நமக்கு அவ்வளோதான். எனவே யார் அறிவார்? எது? அந்த பெருமான் அருளுகின்ற திறத்தை. எனவே ஆதிதேவர் தம் திருவருட்பெருமை யார் அறிவார்? புத்தகத்தில் உங்கள் புத்தகமாக தான் ஒருத்தரும் இல்லைன்னு எழுதி வச்சுக்கலாம். ஆர் அறிவார் என்பது கேள்வி. விடை என்ன? ஒருவரும் இல்லை. அவ்வளோதான் விடை. சரி, இப்போ என்ன அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொய்கையில் மூழ்க போகிறாரு, திருவையாறில் போய் எந்திரிக்க போகிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், மணிமுத்தாரில் போட்டுட்டு திருவாரூரில் போட்ட காசை எடுத்ததே வியப்புன்னு சொன்னான். ஆளே மூழ்கி அங்கே எந்திரிக்கிறாருன்னா என்னையா வியப்பு இது? அடக்கடவுளே, இது என்னையா மாயாஜாலமாக இருக்குது? ஆம், ஆர் அறிவார் இந்த அருளின் திறத்தை? எங்கே இப்படிலாம் நடந்திருக்குமா? நடக்குமா? இந்த ஆராய்ச்சி வேண்டாமியா? நடந்திருக்குது. அவ்வளோதான். அங்கே மூழ்கினார், இங்கே எழுந்தார். இதில் என்ன நடந்துச்சு? எப்படி சாத்தியமாயிற்று? நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இது அருள் வயப்பட்டது. ஆராய்ச்சியை விட்டுவிடும். அவ்வளோதான் சொல்கிறார். எனவே போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி, அந்த நல்ல நீர் மலர்கள் நிறைந்த பொய்கைக்குள்ளே மூழ்கி மாதொரு பாகனார் மகிழும் ஐயார். இந்த பெருமான் திரு ஐயாரில் எப்படி இருக்கிறாரு? அறம் வளர்த்த நாயகி அம்மையோடு ஐயாற்றப்பராக இருக்கிறார் அல்லவா? மாதொரு பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி. நீங்கள் இப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரு குளம் இருக்கிறது, வெளியில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் அப்பர் கைலை காட்சிக்குரியதாக அங்கிருந்து மூழ்கி எடுத்து அவருக்கு திருமஞ்சனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு வந்த பிறகு பஞ்சமூர்த்திகளுக்கும் அலங்காரம் செய்து மாலையில் அந்த பதிகங்கள் பாடுதல், எதிர்காட்சி கொடுத்தெல்லாம் இன்றைக்கி நாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். சைவ நெறியில் பழமையான விழாக்களில் ஒன்று ஐயாற்றில் நடைபெறுகின்ற இந்த அப்பர் கைலை காட்சி என்கிற விழா ஆடி அமாவாசை அன்று இன்றும் நிகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பெரும்பாலும் அடியார் பெருமக்கள் தான் மிகுதியாக இருக்கக்கூடிய விழா இந்த விழா. இதே திருவையாறில் வருக சித்திரை பௌர்ணமி எப்போ ஒரு விழா நடக்கும், அதுக்கு ஏழூர் திருவிழான்னு பேர். அதில் எல்லா தர மக்களும் கலந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த கைலை காட்சியை பொறுத்த வரைக்கும் திருநீறு பூசிய தொண்டர்கள் மிகுதியாக கூடுகிற விழாவில் ஒன்று இந்த ஆடி அமாவாசையில் காணப்படுகிற கைலை காட்சி என்கிற விழா. எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய விழாக்களில் ஒன்று அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே அந்த மாதொரு பாகனார் மகிழுகின்ற ஐயாற்றில் ஓர் வாவியில் மீது தோன்றி வந்து எழுந்தனர் யார்? உலகமெல்லாம் வியப்ப. அதிசயமாலையாக இருக்குது, ஆச்சரியமாலவா இருக்கிறது என்று உலகம் வியப்ப திருவையாற்றில் எழுந்து நிற்கிறார். எப்படி? உடலில் எந்த ஊறுகளும் இல்லாமல் ஒளி பொருந்திய தேகம் உடையவராக திருநாவுக்கரசு பெருமான் எழுந்து நிற்கிறார். வம்புலா மலர்வாவியின் கரையில் வந்து ஏறி உம்பர் நாயகர் திருவருட்பெருமையை உணர்வார். எம்பிரான் தரும் கருணைகொள் இது என இரு கண் பம்பு தாரை நீர் வாவியில் படிந்து எழும்படியார் சொல்கிறார். நல்ல தேன் நிறைந்த மலர்கள் உடைய வாவி, அங்கே மூழ்கும் போதும் நல்ல மலர்கள் நிறைந்த வாவி. அறிவில் சிறந்த மாதவர் போத மாதவர் அந்த குளத்தில் மூழ்கினார்னு அங்கே சொன்னார். அங்கே பனிமலர் பொய்கையில் மூழ்கி, முன்ன பாட்டை கவனித்து பாருங்கள். போதம்னா அறிவு, சிவானந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற அறிவை பெற்றிருக்கின்ற மாதவராகிய திருநாவுக்கரசு பெருமான் எங்கே மூழ்கினார்? பனிமலர் பொய்கையில் மூழ்கி.
சரி, எழும்போது எங்கே எழுந்துச்சார்? வம்புலா மலர் வாவி, அங்கேயும் பூக்கள் நிறைந்த குளம். எழும்போதும் பூக்கள் நிறைந்த குளத்தை தான் எழுந்தார். அது அங்கே கைலாயத்தில், இங்கே திருவையாறில். எனவே அந்த வகையில் உம்பர் நாயகனா திருவருட்பெருமையை உணர்வார். இந்த ரெண்டு பாட்டையும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். இறைவன் ஆதிதேவர் திருவருட்பெருமை யார் அறிவார்? இது கேள்வி. நான் சொன்னேன் ஒருவரும் இல்லை. ஏன் ஒருவரும் இல்லை? வார்த்தைகளால் சொல்ல இயலாது, அவ்வளோதான். இதை அனுபவிக்க இயலாதா? அனுபவிக்கலாம். யாரை? நாமளே அனுபவிக்கலாம். அப்போ திருநாவுக்கரசு அனுபவிக்க மாட்டாரா என்ன? அப்போ இறைவன் அருளை எல்லாரும் பெறலாம், அனுபவிக்கலாம். ஆனால் யாரும் சொல்லில் கொண்டு வந்து காட்ட இயலாது. எனவே இங்கே திருவருட்பெருமையை உணர்வார்னார் பாருங்க. அந்த சொல் பாருங்க. வம்புலா மலர் வாவியின் கரையில் வந்து ஏறி உம்பர் நாயகர் திருவருட்பெருமையை உணர்வார். அறிவார்னு சொல்லலை, உணர்வார். அப்போங்க யார் அறிவார்னு கேட்டார். அறிபவர் நாவுக்கரசர்னு சொல்லாமல் உணர்ந்தவர் திருநாவுக்கரசர். அதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னார். பொருள் அறிந்து சொல்வார் அல்ல, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். எங்கே? சிவபுரத்துக்கு செல்வர் என்பது குறிப்பு. அறிதல் வேறு, உணர்தல் வேறு. இங்கே உணர்ந்து தான் பேசப்பெறுகிறது. அப்போ அந்த திருவருள் பெருமையை உணர்ந்தவராகிய திருநாவுக்கரசு பெருமான் என்ன நினைக்கிறாராம்? எம்பிரான் தரும் கருணைகொள், என்னையா கருணை, என்னையா கருணை அப்படின்னு அப்படி வியந்து நிற்கிறாராம். எம்பிரான் தரும் கருணைகொள் இது என இரு கண் பம்பு தாரை நீர் வாவியில் படிந்து எழும்படியார். அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு அப்படியே ஒழுகுது. ஏற்கனவே ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி வேற வந்தாரா, இப்போ அப்படியே தண்ணீர் ஒழுகு மேலே தலையிலிருந்து ஒழுக்கு இருக்குது. அந்த ஒழுக்கோடு கண்ணீரும் சேர்ந்து ஒழுகி கொண்டு இருக்குது. பார்க்குறவங்களுக்கு தலையிலிருந்து ஒழுகிற தண்ணீரா இல்லை கண்ணிலிருந்து வர தண்ணீரான்னு தெரியலையா, வேறுபாடு தெரியாதவாறு அப்படியே அவருடைய தலைப்பகுதியிலிருந்து ஒழுகுகிற நீரும் கண்களிலிருந்து வருகிற நீரும் தாரை தாரையாக கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன்? எவ்வளோ சிரமப்பட்டு அந்த கைலாய மலைக்கு போனால் இப்படிங்கிற கொண்டாந்து இங்கே விட்டுட்டாரே இந்த சாமி, என்னையா கருணை இது, என்னையா கருணை இது அப்படி அந்த கருணையை நினைக்க நினைக்க அழுவதை தவிர வேறொன்றும் இல்லை. இதுதான் உண்மைங்க, மறந்துடாதீங்க. எப்போ நாமும் அந்த கருணையை உணர்கிறோமோ அப்பொழுது நம் வார்த்தை தடுமாறும். வார்த்தையெல்லாம் வராது. என்ன வரும்? அழுகை மட்டும்தாங்க வரும். இது எப்போ அந்த அருள்வயப்படுகிறோமோ அப்போ நமக்கு அது நிகழும். நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், பாராயணம் செய்திருந்தாலும், மனனம் செய்து வைத்திருந்தாலும், அந்த அருள்வயப்படுகிற பொழுது சொல் தடுமாறும், வார்த்தைகள் தடுமாறும். இதுதான் இயல்பு. அப்படி தடுமாறுவதை நீங்கள் நல்ல ஒரு குறிப்பு என்பதை உணர்ந்து கொள்ளணும். அது வேறு மாதிரி குறிப்பல்ல, அருள்வயப்படுகிற பொழுது நிகழ்கின்ற ஒன்று அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதனால் நீங்கள் சொன்னார், எம்பிரான் தரும் கருணைகொள் இது என்று இரண்டு கண்களிலும் தாரை தாரையாக கண்ணீர் மழை பொழிய மேலே எழுந்தார். மிடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்துருவார். அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான புடை அமர்ந்த தன் துணையொடும் பொலிவன கண்டார். அந்த விடை உடைய பெருமான், விடை கொடி உடைய பெருமான், அந்த கொடி உடைய இறைவர் விளங்கி நிற்கிற திரு ஐயாறு என்கிற பெருமானின் சேவடியை பணிவதற்காக விரைந்து வருகிற திருநாவுக்கரசு பெருமான் வழியில் இரண்டு புறமும் அசையும் பொருளும் அசையாத பொருளுமாக இருவகைப்பட்ட பொருளையும் கண்ணுறுகிறார். அப்படி காணுகிற பொழுது நிற்பனவும் சரிப்பனவும், நிற்பன செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து,
தாவரம் நிற்பது, சங்கமம் இடம் விட்டு இடம் பெயர்வது, நிற்பனவும் சரிப்பனவும், அசைவதும் அசையா பொருள் 2 வகை. அப்போ அசையாதிருப்பது இப்போ மலை அப்படிங்கிற பொருளாக அசையாமல் ஒரு இடத்துல நிற்பது, அசைவன இடம் விட்டு இடம் பெயர்வன என்று சொல்வது அந்த வகை. நிற்பனவும் சரிப்பனுமான புடை அமர்ந்த தன் துணையுடும் பொலிவன கண்டார். பல்வேறு வகையான உயிரினங்களை பார்க்கிறார். அந்த உயிரினங்கள் ஆணும் பெண்ணுமாக பார்க்கிறார். பொன்மலை கொடியுடன் அமர்ந்த வெள்ளியம் பொறுப்பில், பொன்மலை கொடியுடன் அமர் வெள்ளியம் பொறுப்பில், தன்மையாம்படி சத்தியும் சிவமுமாம் சரிதை, பன்மை யோனிகள் யாவும் பயில்வன பணிந்தே, மன்னு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார். நாவுக்கரசு பெருந்தகை காணுகின்ற உயிரினங்கள் அது ஒரு பட்டியல் உண்டு, அதை நீங்கள் பின்ன பார்க்கலாம். இதில் பொன்மலை கொடியுடன் அம்மையோடு, வெள்ளியம் பொறுப்பில் தன்மையாம் படி சத்தியும் சிவமுமாம் சரிதை. அவர் பார்த்த ஆண் உயிர்களெல்லாம் சிவமாகவும் பெண் உயிர்களெல்லாம் சத்தியமாக பார்த்து கொண்டு அதை சிவசக்தியாக கண்டு வணங்கி கொண்டே வருகிறார் திருவையாற்றினுடைய கோயிலுக்கு முன்பாக. காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால்வரையாய் பேணும் மாலையன் இந்திரன் முதற் பெருந்தேவர் பூணும் அன்பொடு போற்றிசைத்து எழும் ஒலி பொங்க, தானுமா மறையாவையும் தனித்தனி முழங்க. இந்த கைலாயத்தை நெருங்கினா எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னையே திருமலை சிறப்பு என்கிற பகுதியில் படிச்சிருக்கிறோம். நீங்கள் நமக்கு காட்டும்போது கைலாயத்தை காட்டினார். அப்படியே உள்ளே போகும்போது குரட்பூதங்கள் இருந்தன. திருமால் பிரமன் போன்றவர்தான் இருக்கிறாங்க. அவங்களாம் நந்தியம்பெருமான் வாயிற்காவலுக்கு வெளியே நின்றார்கள். காவலை கடந்து உள்ளே போனோம்னா குரட்பூதங்கள் ஆடிப்பாடி இருக்கிற காட்சி. யோகிகள், ஞானிகள், முனிவர்கள் இப்படி எல்லாம் அப்படியே ஆங்காங்கு இருக்க நிலையில் அதெல்லாம் கடந்து அம்மையப்பரை போய் இப்படி காட்டினார். இங்கே தான் பெருமான் இருக்கிறார் பாருங்கன்னு. இது நம்முடைய திருமலை சருக்கத்தில் திருமலை சிறப்பு என்கிற பகுதிக்குள்ளே இருக்கிறது. அங்கே பார்த்து கொள்ளலாம். அல்லது தான் என்னை முன்படைத்தான் பதிகத்தில் பார்த்து கொள்ளணும். ஒரு மேலே போகப்போ என்னாச்சு? அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் எதிர்ந்து இசைப்ப. இவர் போகும்போது காதில் விழுந்ததெல்லாம் என்னென்ன ஓசை விழுந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆகமம், வேதம், தோத்திரம் போன்றவெல்லாம் காதில் விழுந்துச்சான். அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால்வரையாய். இப்போ திருவையாறு என்கிற கோயில் நாவுக்கரசு கண்ணில் மறைஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு எது தெரிகிறதுன்னு கேட்டால் கைலாய மலையாக தெரிகிறது. அந்த கோயிலே இந்த கைலை காட்சியாக காட்டும்போது அந்த மற்றவர் கண்ணில் புலப்படுகிற அந்த திருக்கோயில் மறைந்து இப்பொழுது கைலை என்கிற மலையாகவே காட்சி தருகிறதாம். அதான் சொல்றார். காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால்வரையாய் பேணும் மால் அயன் இந்திரன் முதற் பெரும் தேவர். இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள பாடல் பார்த்து கொள்ளுங்க. அதனால் பேணும் மாலையன் இந்திரன் முதற் பெருந்தேவர் பூணும் அன்போடு போற்றிசைத்த ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்பேன்னு பாருங்க அந்த ஒலி. அதனால் எதிர் ஒலி பொங்க தானும் மாமறை யாவையும் தனித்தனி முழங்க. வேத முழக்கம், முனிவர் முழக்கம், தேவர் முழக்கம் என்று வேறு வகையான முழக்கங்கள் ஆங்காங்கு அப்படியே சத்தம் போட்டு கொண்டு இருக்க. இதான் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று திருப்பள்ளி எழுச்சியிலும் இந்த குறிப்பை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே
இப்படி ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாக அவங்கெல்லாம் இறைவனை போற்றி 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 நின்று கொண்டு இருக்கிறார்கள். தேவர் தானவர் சித்தர் விச்சாதர் இயக்கர் மேவு மாதவர் முனிவர்கள் புடையலாம் இடைய காவி வான்வெளி அரம்பையர் கானமும் முழவும் தாவில் ஏழ்கடல் முழக்கினும் பெருகு ஒளி தழைப்ப. தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதரர் இயக்கர் மேவு மாதவர் முனிவர்கள் பல்வேறு வகைப்பட்டவங்க கைலாயத்தில் இருக்கிறாங்க. தேவர் வானவர் தானவர் வாதைவட வந்ததொரு மாகடல் விடம் காலத்தி தேவாரம். தானவர்னா அசுரர்கள்னு அர்த்தம். தேவர்கள் அசுரர்கள், சித்தர் விச்சாதரர். சித்தர் ஒரு பிரிவினர், விச்சாதரர் இயக்கர் என்று சொல்லப்பெறுகிறவங்க தேவ இனத்தில் இருக்கிற இசைக்கு உரிய வண்ணம் வேறு வேறு உட்பிரிவில் இருக்கிறவங்க. எனவே சொல்றார் விச்சாதரர் இயக்கர் மேவு மாதவர் முனிவர்கள் ஆக பல்வேறு பட்டியல் போட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் புடையலாம் மிடைய. இப்போ இவர் நடந்து போகிற போது ஆங்காங்கு இவெல்லாம் பார்க்குறார். ஏன் நீங்கள் கைலாய மலையை பார்க்குறான்னா வெறும் கைலாயத்தை மட்டும் பார்க்க நினச்சாதீங்க. அங்கே இருக்கிற கைலாயம் அப்படியே இங்கே நிற்கிது. ஏன் முனிவர் தேவர் வானவர் தானவர் விச்சாத என்று அத்துணை பேரும் புடைசூல அப்பருக்கு கைலை காட்சி. நான் மட்டும் வரம்பா கைலாயத்தை எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன், நீ வந்து பார். அப்படி இல்லை, மொத்தம் எல்லாம் செய்யறதுக்கு ஐயாருக்கு வாங்க அப்படின்னு சொல்லணுமா என்ன? தலைவர் போனான்னா பின்னாடியே போக வேண்டியதானே அவங்க. நீ என்ன கூப்பிடலீங்கலாம் சொல்லிட்டு பார்க்க முடியும். கிளம்பிட்டாரியா, நீ முன்னாடி போய் நிற்கணுமே, ஓடு அப்படின்னு. அப்படித்தானுங்க இருக்குது. இப்போ நீங்கள் அரசியல் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல மீட்டிங் முடித்து அடுத்த மீட்டிங் போகிறாருன்னா கிளம்புவான் பாருங்க, அடித்து பிடிச்சி ஓடுவார்ல. போய் இவருக்கு முன்னாடி தலைவருக்கு முன்னாடி தலைவா அப்படின்னு போய் நிற்கணுமா இல்லையா? நிற்கலின்னா அப்புறம் என்ன ஆகுறது? சீட்டில் அப்புறம் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுல்ல, அவர் நின்னா தானே கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ சாமி வராருன்னா இவங்கெல்லாம் யார் போய் முன்னையே நிற்கணும். அதனால் அப்படி அந்த மொத்த கைலாயமும் அங்கே வந்து நிற்கிது. எங்கே? ஒத்த நாவுக்கரசு பெருமானுக்கு மொத்த கைலாயம் வந்து நிற்கிது. சும்மா இல்லைங்க, கைலை காட்சி அப்படி ஒரு அனுபவமாக பெருமான் கொண்டாந்து காட்டுகிறார். எனவே இவர்களெல்லாம் ஆங்காங்கு நின்று இறைவனை போற்றி செய்து கொண்டு நிற்கக்கூடிய நிலையில்னர். கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மாநதிகள் மங்களம் பொலி புனர் பெருந்தடம் கொடு வணங்க எங்கும் நீடிய பெருங்கணநாதர்கள் இறஞ்ச பொங்கி அங்கங்களால் பூத வேதாளங்கள் போற்ற. இங்கே சொல்கிறாரு, கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் அவையெல்லாம் வந்து நிற்கிறதாம். எனவே தீர்த்தம் கடவுள் நதிகள் எவையெல்லாம் புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லப்பெறுகிறதோ அந்த நதிகள் எல்லாமும் மங்களம் பொலி புனர் பெருந்தடம் கொடு வணங்க அவற்றையெல்லாம் கடந்து கொண்டு வர பெருங்கணநாதர்கள், கணநாதர் என்று சொல்லக்கூடிய கணங்கள் இவைகளோடு பொங்கிய சொல்றார் அதனால் பொங்கிய அங்கங்களால் பூத வேதாள கணம் போற்ற, பூதங்களும் வேதாள கணங்களும் போற்ற திருநாவுக்கரசு பெருமான் அப்படியே ஐயாற்றில் கைலாயத்தை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறார். என் முன்னையே சொல்லிட்டார், நன்னி நான் தொழ, பக்கத்தில் வந்து தான் பார்க்கணும் சாமி, தூரமாக காட்டிடாதீங்க, நான் பக்கத்தில் வந்து பார்க்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதனால் அப்படி நெருங்கி வரார். அந்தன் வெள்ளி மால் வரை இரண்டாம் என, அந்தன் வெள்ளி மால் வரை இரண்டாம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன் மால் விடை எதிர் நிற்ப முந்தை மாதவர் பயன்பெறு முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி எம்பிரா நடுவிடையாடி முன் நணுக. சொல்கிறாரு, கைலாய மலை வெள்ளவெளேன்னு இருக்கிற மலை. அந்த மலையில் இப்போ பெருமானுக்கும் வந்து நிற்கிறார். எப்படி? அம்மையப்பராக வந்து நிற்கிறார். எப்படி வந்தாராம்? இடப வாகனத்தின் மீது வந்தார். இடபம் என்கிற அந்த வாகனம் எப்படிப்பட்டது? வெள்ளவெளேன்னு இருக்கிற விடை. இப்போ பார்க்குறவங்களுக்கு
2 மலை தெரியுதான். இது கைலாய மலை ஒன்று, இடவ வாகனம் ஒரு மலை மாதிரி இருக்குதான். அண்ணாமலையில் சாமி வருவார் பாருங்கள், அந்த தீபத்தன்னைக்கு இடவ வாகனத்தில் அப்படியே எத்தனை பேர் தூக்கிட்டு வரும் தெரியாது. அந்த இடம் அத்தச்சோடு இடம், வெள்ளி வாகனம். நீங்கள் தீபம் ஏற்றுகிற பொழுது உள்ளேருந்து பார்ப்பது ரொம்ப கடினமாக போயிடுச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கும்போது பார்த்து பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் வந்த பிறகு தீபம் ஏற்றுவார்கள். அப்போ இடவ வாகன காட்சி உண்டு. அந்த இடவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு மலை போல் இருக்கும். அவ்வளோ பெரிய இடவம் அது வெள்ளியில். அந்த இடவத்தை பார்க்கும்போது மலையே வர்ற மாதிரி இருக்குமா. சும்மா நம்ம தோற்றத்துக்கே அப்படி நிற்குதுன்னா, பெருமான் இடவ வாகனத்தில் வந்து நிற்கிறாராம், வெள்ளை வெளேர்னு. அந்த கைலாய மலை ஒரு மலை என்றால் இடவும் ஒரு மலையாக 2 மலை இப்போ கண்ணுக்கு தெரியுதுங்கிறார். அதான் சொன்னார், அங்கன் வெள்ளி மால் வரை 2ஆம் என, வரைனா மலை, 2 மலை போல தோற்றம் கொடுக்க சிந்தை செய்திட செங்கன்மால் விடை எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன் பெறும் முதன்மையால் மகிழ்ந்து நந்தியம்பிரான். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, இடபம் வேறு, நந்தியம்பெருமான் வேறு. யார்? நந்தியம்பெருமான் கைலைக்குரிய காவலுக்குரியவர், அதிகார நந்தின்னு பேர் அவருக்கு. அவர் வேறு, சுவாமி வாகனமாக இருக்கிற நந்தி வேறு. இதுக்கு நந்தின்னு தான் பேர், அவருக்கு நந்தின்னு தான் பேர். 2ம் ஒன்றல்ல. அதிகார நந்தி என்பவர் நம் சமய நெறியின் முதல் குருநாதன். நம் மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன் நந்தியம்பெருமான். அந்த நந்தி தான் திருவையாற்றில் அவதரித்தவர். அவர் தான் அதிகார நந்தி என்கிற பேரு பெற்று கைலாயை காவல் காக்கிற பேர் பெற்றிருக்கிறார். அவர் வேறு, இறைவன் வருகிற விடை வாகனம் என்கிற நந்தி என்பது வேறு. மறந்துடக்கூடாது. பேர் 2 ஒன்று தான். இவருக்கு நந்தியம்பெருமான் பேர், அவருக்கு நந்தியம்பெருமான் என்று தான் பேர். ஆனால் அவர் அதிகார நந்தி என்று பெயர். கையில் பிரம்பு வைத்திருப்பார். வரிசையாக வரலன்னா அடி விடுவோம். யாரெல்லாம் தேவர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் வரிசையில் வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாங்கன்னா ஓங்கி அடி விழுந்துச்சுன்னா தலையிலேயே அடியும். அப்போ அங்கே பதிக்கப்பட்ட மணியெல்லாம் குப்பையாக கீழே விழுந்துருமா. அடிக்கிற அடியில் பதிக்கப்பட்ட மணிகள் வேத்திர படையால் தாக்கி அப்படின்னு பாட்டு. நந்தியம்பெருமான் பாத மலர் முடிமேல் வைப்பாம் அப்படிங்கிற அந்த பாட்டில் இவர் பெரம்பலை அடித்தார்னா மணிகள்லாம் குப்பையாக விழுந்துருமா. அப்போனா எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குது பாருங்கள். ஒழுங்காக வரலன்னா உழுகுமையான்னார். அங்கே வரிசையில் தான் வரணும். பின்னாடி ஒருத்தர் போங்க அப்படின்னு வரிசையாக போய் சாமி பார்க்க போகணும். அத்தகைய நந்தியம்பெருமான் நடுவில் நிற்கிறாராம். சொல்றார், என் நந்தியம்பிரான் நடு விடையாடி முன்னணுக. நடுவிடை என்பதற்கு ஏவல், அதாவது சேவகம் செய்தல்னு பேர். சிவபெருமானுக்கு முதற்காவலர் அவர்தான். எப்போவுமே கூட வரக்கூடியவர். யார்? கைலாயத்துக்குரிய காவலர் அல்லவா. அது மாதிரி நந்தியம்பெருமான் முதல் காவலர். அவர் நடுவிடையாடி முன் அணுக. இப்போ நாவுக்கரசு பெருமான் அந்த கைலை பெருமானுடைய கோலத்தை காண பக்கத்தில் வந்தாச்சு. அப்படி பார்த்தா ஒரு மலையாக தெரிகிறது. பெருமானை பார்க்குறார். பார்க்கும்போது அந்த காட்சி எப்படி இருந்தது சொல்கிறார் பாருங்கள். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவல வெற்பு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார். தான் கைலை காட்சி. கைலையில் விண்ணப்பம் செய்தது அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே அந்த பாட்டு. அந்த விண்ணப்பத்தை ஏற்று இப்போ பெருமான் காட்சி கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த பாட்டுக்கு பிறகு குளத்தில் மூழ்கி எழுந்து கோயிலை நோக்கி போகிற வழியெங்கும் சிவசக்தியாக கண்டார். அப்படி காணுகிற பொழுது அந்த கைலாயமே அங்கே இருந்தது. அப்போ கைலாயத்தில் இருப்பதெல்லாம் திருவையாற்றில் இருக்கிறது என்பதுக்கு தான் இத்தனை பாட்டில் அந்த காட்சி காட்டினார். இப்போ சுவாமியை தரிசிக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். எப்படி? வெள்ளை நிறமுடைய விடையின் மீது, வெள்ளி வெற்பின் மேல். வெற்புனா மலை,
வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன், மரகதம்னா பச்சை நிறம், அம்மைக்கான நிறம் பச்சை நிறம். திருமந்திரத்தில் பச்சை நாயகி என்றே போற்றப் பெறுகிறாள் உமையம்மை. எனவே அம்மையின் நிறம் பச்சை நிறம். அதனால் மரகத கொடி, அம்மையை கொடி என்கிறார். மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவளம், பவளம்னா சிவப்பு. இப்போ பெருமானின் நிறம் பொன்னிறம், சிவந்த நிறம். அம்மையின் நிறம் என்பது பச்சை நிறம். ஆக சிவப்பும் பச்சை, இந்த ரெண்டு நிறம்ங்க, சிவப்பு நிறம் பச்சை நிறம் சொல்கிறார். அவ்வாறு பவள வெற்பு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாள், பெருமானுடைய இடப்பாகத்தில் அம்மை இருக்கிறாங்க. இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை, இங்கே வள்ளலார் என்று குறிக்கப்பெற்றது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே குறிக்கப்பட்ட வள்ளலார் என்ற சொல் சிவபெருமானுக்கு உரிய சொல் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரிய புராணத்தில் சிவபெருமானை வள்ளலார் என்று குறித்திருக்கிறார். இதே நூலில் சில நாயன்மார்களை சேக்கிழார் பெருமான் வள்ளலார் என்று குறித்திருக்கிறார். இந்த சொல் பெரிய புராணத்தில் ஏறத்தாழ ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் தேடி பாருங்கள், எந்தெந்த நாயன்மார்களை வள்ளலார் என்று குறித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஞானசம்பந்தரை வள்ளலார் என்று குறித்திருக்கிறார், நாவுக்கரசரை குறித்திருக்கிறார், சிறப்புலியாரை குறித்திருக்கிறார், மானக்கஞ்சாரரை குறித்திருக்கிறார். இப்படி சில நாயன்மார்களை வள்ளலார் வள்ளலார் என்று குறித்திருக்கிறார். இளையான்குடி மாறனாரை வள்ளலார் என்று குறித்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் ஆய்ந்து வரும்போது பார்த்து கொள்ளுங்கள். அப்போ என்ன தெரியுதுன்னா, நமக்கு வடலூரில் தோன்றிய வள்ளலார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு முன்னே இந்த சொல்லாட்சி திருமுறைகளில் உண்டு. நாம் இன்றைக்கி அந்த வள்ளலார் என்கிற சொல் சிவபெருமானுக்குரிய சொல், அது பிறகு நாயன்மாருக்கு உரியதாக நின்றது. இன்றைக்கி இந்த சொல் இந்த ரெண்டுமே மறந்துட்டோம். வள்ளலார் நினச்சா ராமலிங்க அடிகளாரைத்தான் வள்ளலார் நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நிற்கிறோம். மறந்துடாதீங்க, அவரும் வள்ளலார் தான். ஆனால் அவருக்கு முன்பே வள்ளலார் என்று குறிக்கப்பெற்றவர்கள் நாயன்மார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ முதல் வள்ளல் சிவபெருமான், பிறகு அடுத்த வள்ளலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாயன்மார்கள் அவ்வாறு குறிக்கப்பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் பெரிய புராணத்தில் ஆங்காங்கு படிச்சுட்டே வந்தீங்கன்னா குறித்து வைக்கலாம். இவரை சொல்லியிருக்கிறாங்க, இவரை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எனவே சேக்கிழார் காட்டும் வள்ளலார் அப்படியும் ஒரு தலைப்பு போட்டிங்கன்னா இத்தனை பேர்த்த சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம். சேக்கிழார் உடனே சந்தேகம் வந்துடும், யோ வள்ளலார் காலம் எங்கே, சேக்கிழார் காலம் எங்கே, சேக்கிழார் காட்டும் வள்ளலாருங்கிற அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்துடும். ஐயா அப்போ தான் சொல்லுவேன், அந்த வள்ளலாரை நான் சொல்லலையா, இந்த வள்ளலார் இங்கே இருக்கிறாரியான்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அது ஒரு குறிப்பு. ஏன்னா சொல்லில் ஏற்பட ஒரு மயக்கம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த சொல் அவருக்கே உரியது நினச்சிட்டோம். இல்லை, நாயன்மார்களுக்கு உரியது, சிவபெருமானுக்கு உரியது என்பதை நினைவில் வைத்து கொள்ளலாம். ஆக வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவள வெற்பு என்ன இடப்பாகம் கொள்ளும் மலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர். யார்? சொல்லின் மன்னர், வாக்கின் மன்னவனார். பெருமான் காட்சி கொடுக்குறாருங்க இடவ வாகனத்து. அதனால தான் இன்றைக்கும் அப்பர் கைலை காட்சியில் சாமி இடவத்தின் மீது வெள்ளி விடையின் மீது அம்மையப்பராக காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் திருவீதி உலா வந்து அற்றைய நாள் அந்த வழிபாடு நிறைவு செய்யப்படுகிறது. காலையில் குளத்தில் மூழ்கி எழுகிற காட்சி காலை நேரம் நடைபெறும். மாலையில் இந்த வழிபாடுகள், இந்த அலங்காரம் செய்து இடப வாகன காட்சிகள் மாலையில் நடைபெறும்.
எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் போய் பாருங்கள். ஆடி அமாவாசை அன்று நிகழும். சரி, இப்போ அந்த பெருமான் பெருமாட்டியோடு இடப வாகனத்தில் காட்சி தருகிறார். அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் என்ன செய்து? இந்த பாட்டு பெரும்பாலும் இந்த பாட்டோடு பெரும்பாலும் நிறைய பேர் விட்டுடுவாங்க. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாட்டில் இருக்கிறது. சில பேர் மனப்பாடம் பண்ணுறவங்க இந்த பாட்டை மட்டும் படித்து வச்சுருப்பாங்க. ஆனால் மறந்துடாதீங்க, இதற்கு அடுத்த பாடல் இதைவிட இன்றியமையாத குறிப்பு. பாட்டை பாருங்கள். கண்ட ஆனந்த கடலினை கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார். அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டானார்க்கு அங்கு நிகழ்ந்தன ஆர் சொலவல்லார். சேக்கிழா பெருமான் என்ன நடந்ததுன்னு அப்படியே நம்ம ஒரு வீடியோ காட்சி பதிவு பண்ணுற ஆள் நாம் தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே க்ளோஸ்அப் ஷாட்டில் அப்படியே கொண்டு அவரை மட்டும் அப்படியே இப்போ சாமி விட்டாச்சு. அவர் தான் முன்னையே பார்த்துட்டோமே, வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விலங்கு அப்படின்லாம் காட்டி முடிச்சோன்னே இப்போ கேமரா இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்ணார், அப்படி கண்ட ஆனந்த கடலினை. இந்த சொல்லலாம் ஒரு ஆழமான சொல். திருவாசகத்தில் 3வது பகுதி திரு அண்டப்பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதில் காண்க காண்க காண்கன்னு ஒரு பகுதி வரும். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீர் இல்லோன் தானே காண்க அப்படின்னு பெருமானை பாரு 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 பாருன்ட்டே வந்தார். கடைசியாக வந்தோன்னு குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. பார்த்துட்டையா? சரி பார்த்துட்டியா? அடுத்து என்னன்னாரு, அந்த வரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகில் என தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறின்னு அடுத்த பகுதி தொடங்கும். இது நீங்கள் இசையில் பண்ணால் இதுவும் அதே பாடிட்டே வந்துடலாம். ஆனால் அந்த காண்க 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 என்பது 2 பொருள். பார் பார் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அறிந்து கொள் அறிந்து கொள் அறிந்து கொள் அப்படின்னு சொல்லலாம். காணுதல் அப்படின்னா அறிதல். காணுதல் பார்த்தல்னு ஒரு பொருள் இருக்கிறது, அறிதல்னு ஒரு பொருள் இருக்குது, ரெண்டும் வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்த இடம் பார்த்திங்கன்னா பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகில் என தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறின்னு அடுத்த பகுதி தொடங்குது. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவானந்தமாகிய பெருங்கடல் பரம ஆனந்தம். ஆனந்தம்ங்கிற கடல் இல்லை, மேலான ஆனந்தமாகிய கடல்னர் பரமானந்த பரங்கடல். சரி, இப்போ நம்ம இந்து மகா சமுத்திரம் இருக்கிறது, நமக்கு பக்கத்தில் வங்கக்கடல் இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறது, சூரியனுடைய கதிர்கள் அந்த கடலில் கதிரை பாய்ச்சி வெப்பமாகிறது. வெப்பமாகும்போது என்ன ஆகிறது, கடல் நீர் ஆவியாகி அப்படியே மேகக்கூட்டத்தோடு போய் கலந்துடும். இப்போ இந்த நீர் மேகத்தில் போய் கலந்து என்ன ஆகிப்போச்சு, வெண்மேகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழலில் மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து மோதி கருமேகமாக மாறுச்சுன்னா மழையாக பொழியும். இதுதான் இயல்பு. சரி, இப்போ இந்த மேகம் நீரை முகந்து கொண்டு, இது கடல் நீரை முகந்து கொண்டு மழையாக பொழியுது. இந்த கடல் நீர் என்பது உப்புத்தன்மையுடையது, குடிக்க முடியாது. அப்படி குடிக்க முடியாத அந்த கடல் நீரை மேகம் என்ன பண்ணுகுது, முகக்குது. அது முகந்து கொண்டு மழையாக பொழியுது. அந்த மழை நீரை பிடிச்சா கல்கண்டு மாதிரி இனிக்குது. ஐயா, பருக முடியாத தண்ணீரை
மேகம் முகந்து கொண்டு எப்படி கொடுக்குது? பருகுவதற்கு ஏற்ற நீராக கொடுக்குதா? கொடுக்கிறது. இது ஒரு ரசாயன மாற்றம். இதுதான் அங்கே நடக்கிற இயற்கையில் நடைபெறுகிற ஒரு மாற்றம். நாம் நேராக போய் கடல் நீரை அள்ளி குடிச்சோம்னா குடிக்க முடியாது. ஆனால் மேகம் முகந்து அது கொடுக்குமானால் பருகும் அளவுக்கு கொடுக்கிறது. அதை தான் சொன்னார். இது உலகியல்ல. கடல் வேறு, மேகம் வேறு. கடல் நீரை மேகம் முகந்து கொண்டு மழையாக பொழியுது. இது உலகியல்ல. இப்போ இந்த காட்சியை அப்படியே சிவபெருமான்கிட்ட கொண்டாந்து வைக்கிறார் மாணிக்க வாசகர். எது? பரமானந்தம் என்கிற கடல், சிவத்தினுடைய ஆனந்தம். சரி, இந்த சிவானந்தத்தை யார் யார் நுகர்ந்து கொடுக்கறது? யாரோ ஒருத்தர் நுகர்ந்து இந்த உயிர்களுக்கு கொடுக்கறான்னு சொன்னால் அந்த கொடுக்கிறவன் கொடையாளி ஆகிடுவான். இந்த கடல் என்ன ஆகி போச்சு? அதுதான் பருக முடியாத கடலாக போயிடுச்சு ஐயா. அது மேகந்தானே முகந்து கொண்டு மழையாக பொழிஞ்சிச்சு. எனவே மேகத்தை பாராட்டலாம் தோணும். நீங்கள் கடலை பாராட்டணும் உங்களுக்கு தோணாது. அப்போ இது உலகியல்ல. அப்போ இதுவே இங்கே கொண்டு வந்து சிவம் என்கிற ஆனந்தம் கடலாக நிற்க, மேகம் என்ற வகையில் ஒருத்தர் வந்து முகந்து கொடுத்தார்னா இது பருக முடியாமல் கடந்ததை பருகுமாறு கொடுத்த அவர் தான் பெரிய ஆளாக தெரிவார். அதனால் மாணிக்கவாசர் சொன்னார், இப்படி சொன்னோம்னா பிழை வந்துருமேயா, சிவத்தின் அருமை தெரியாமல் போயிடும். ஆனால் என்ன பண்ணார்? உலகியல்ல கடல் வேறு, மேகம் வேறு. ஆனால் அருளுக்கு வரும்போது கடலே மேகமாயிற்றினார். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகில் என தோன்றி. அந்த வரியை பிடிச்சிங்கன்னா தான் அங்கே இருக்கிற நுட்பம் புரியும். கடலே முகிலாயிற்று. உலகியில் கடல் வேறு, முகில் வேறு. அப்போ இங்கே மட்டும் ஏயா கடலும் முகிலும் எப்படியா ஒன்றாச்சுன்னு கேட்டால், சிவானந்தத்துக்குரிய சிவம், அந்த சிவமே உயிருக்கு ஆனந்தத்தை தருகிற பொழுது சிவமே குருவாக வந்தால் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் அந்த வரியில் சொன்னார். அப்போ சிவத்தின் இன்பம் நேரடியாக போனால் பருக இயலாது. ஏன்? அது பரமானந்த பழங்கடல், உன்னால் பருக முடியாது. எனவே அந்த கடல் மேகமாக மாறி திருப்பெருந்துறை என்ற இடத்தில் வந்து ஞானாசிரியன் என்கிற மழையாக பொழிந்தது. வாதவூர் அடிகள் அந்த மலையில் நனைந்தார், அந்த மழையை பருகினார். அந்த தேனை நமக்கு திருவாசகமாக கொடுத்தார். அவர் எதை பருகினாரோ அதை நமக்கு கொடுத்தார். அப்போ அங்கே சொல்லப்பட்ட குறிப்பை மனதில் வைத்துக்கொள்ளணும். அப்போ கடல் அதுவே மேகமாயிற்று. உலகில் அப்படி இல்லை. அப்போ சிவமே குருவாகிறது. அதுதான் அங்கே சொல்லப்பட்ட ஆழமான குறிப்பு திருவாசகத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை ஆழமாக படிக்கும்போது எஞ்சிய பகுதி பார்த்து கொள்ளுங்க. சரி, அதை ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? சரி, இப்போ அண்ணாமலையாரை சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? அண்ணாமலையும் அண்ணா போற்றி. அண்ணா அப்படின்னா எட்டாத இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம். அண்ணா மலையும் அண்ணா போற்றி. இது ஒரு முரண். எட்ட முடியாத இடத்துல இருக்கிறவன் எட்டுற மாதிரி இருக்கிறான்யா. அண்ணா மலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. இப்போ அந்த சொல் பாருங்கள், கண்ணாரமுத கடல். அமுதம் அப்படின்னா என்னங்க பண்ணணும்? அமுதம்னா சாப்பிட்றது தானே, பருகிறதுக்கு தானே அமுதம். ஆம், சாப்பிட்றது எங்கே சாப்பிட்ணும்? அதுக்குன்னு ஒரு உறுப்பு கொடுத்துருக்கிறாரு, அதில் தான் ஏன் சாப்பிட்ணும்? அப்போ அண்ணாமலையாகிய அந்த அமுதத்தை எங்கே சாப்பிட்ணும்? வாயில் சாப்பிட்ணும். ஆனால் அவர் சொன்னார் கண்ணில் சாப்பிட்ணுங்கிறார். கண்ணாரமுத கடல்லவா. அப்போ அந்த சிவானந்த இன்பத்தை நீ வாயில் பருக முடியாதியா, கண்ணார கண்டு பருகணும்னு சொன்னாரா இல்லையா அங்கே மணிவாசக பெருமான்? இதை அப்படியே இங்கே பார்த்து கொள்ளுங்க. இப்போ இடப வாகனத்தில் அம்மையப்பராக பெருமான் நிற்கிறார். எது? பரமானந்த பழங்கடலாக நிற்கிறார். அந்த கடலை இப்போ அப்பர் சாமி என்ன பண்ணார்? கண்ணால் பருகிறாராம். கண்ட ஆனந்த கடலை, அந்த வரி பாருங்கள், கண்களால். அந்த வரி எப்படி இருக்குது? கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு.
அப்போ இறைவனை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? முகக்கணும். எப்படி முகப்பது? கண் என்கிற இந்திரியத்தில் அந்த பெருமானை பார்த்து 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 முகக்கணும். இங்கே வந்து பார்க்குறோம்னா சாமியை கண்ணை திறந்து நின்று அந்த அமுதத்தை அப்படியே கண்ணில் பருகணுமே ஒழிய இங்கே வந்து நின்றுட்டு கண்ணை இருக்கும் எங்கேயா பருகிறது? அப்போ பருகுக்குரிய இந்திரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உணவுப் பொருளை பருகுவதற்கான இந்திரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாய். ஞானத்தை பருகுவதற்குரியது செவி. ஆனந்தத்தை பருகுவது கண். கண்ணில் தான் பருகணும். இறைவனை பார்த்து பார்த்து கண் நிறைய வேண்டும். கண்ணில் பார்த்தது நெஞ்சத்தை நிறைக்கணும். நெஞ்சில் நிறைஞ்சிருச்சு என்பதுக்கு அடையாளம் கண்ணில் தண்ணி வரணும். ஃபுல் ஆயிடுச்சியா? ஃபுல் ஆயிடுச்சா? டேங்க் வலிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஒழுகுதா வெளியில்? அது மாதிரி நெஞ்சில் காய்ச்சி நிறைந்து விட்டால் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். யாருக்காவது எப்போவாது வந்திருக்கா? எப்போ? பார்க்கும்போது வரணும். சாமியை நான் போய் பார்த்தேன், கபாலியை பார்த்தனுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி. வரலன்னா வர்ற மாதிரி பாருங்கன்னு அர்த்தம். சார் எங்கே சார் விடுறாங்க பார்க்கறதுக்கு? கபாலி பயங்கர கூட்டம் ஆகிட்டார். முன்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, போனால் எவ்வளோ நேரம் வேணாலும் பிரச்சனை இல்லை. இப்போலாம் இப்படின்னா தள்ளி விட்டுறாங்க, போப்பா அப்படின்னு. சப்போ என்னம்மா, எந்த சாமி ஃப்ரீயாக இருக்கிறாரோ அவர் உனக்கு கபாலி தான், போய் உட்காந்து பாரு. இப்போ இங்கே வந்து உட்காருங்க, இந்த மேடையில் உட்காந்து சாமியை பாருங்கள். யாராவது எஞ்சி போன்னு சொல்ல போகிறாங்களா என்ன? அவரையே பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருந்தா யாராவது வந்து யோ இங்கே மேடை எந்திரி போ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஐயோ இவர் அழுதுட்டு இருக்கிற, நமக்கு அழுக வரலையேன்னு வேணால் நினச்சிட்டு இருக்கலாம். எங்கே இறைவனை காணுகிற வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது கண்களால் பருக வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட குறிப்பது தான். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு. கண்ணால் பருகினார். அப்படி கண்ணில் பருகி 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 என்ன பண்ணாரா? கை குவித்து. கண் அந்த ஆனந்தத்தை பருகுது. கை என்ன பண்ணுச்சு? தலைக்கு மேலே போயிடுச்சு. கைகளும் தலை மீது ஏற. தில்லையில் நடராசரை பார்க்கும்போது அப்பருடைய அனுபவம் அங்கே எடுத்து பார்த்து பாருங்கள். கைகளும் தலை மீது ஏற, கை மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதிர் விழுந்து, கை குவித்து எதிர் விழுந்து. பிறகு விழுந்தவர் கொஞ்ச நேரம் அப்படியே விழுந்தார், அப்புறம் மெல்ல எழுந்தாராம். எதிர் விழுந்து எழுந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது உடம்பு? அப்படியே மெய் குலைய. அந்த உடல் ஒரு வகையாக ஒரு ஆனந்த அனுபவத்துக்கு ஆட்பட்டு விட்டது, ஒரு மகிழ்வுக்குரியதாக நிற்கிறது. எனவே அந்த மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார். கையிலேயே பார்த்துட்டேன் அப்படின்னு ஆடுறாராம். அண்டர் முன்பு நின்று ஆடினார், பாடினார். பாட்டும் பாடினார், ஆடினார், பாடினார். அப்புறம் என்ன பண்ணார்? தேம்பி 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 அழுதாருங்க. ஆடியதை பார்க்க முடிஞ்சிச்சு, சரி. அழுததையும் பார்க்க முடிஞ்சது, பாடினதையும் பார்க்க முடிஞ்சுது. அதனால் ஆடினார், பாடினார், அழுதார். இதெல்லாம் யார் எழுதுகிறா? சேக்கிழார் பெருமான் கண்டு பதிவு பண்ணிட்டார். ஆடினார், பாடினார், அழுதார். சரி, இதுக்கு மேலே ஒன்று நடந்துச்சுங்க, அது என்னால் சொல்ல தெரியலன்னு. ஏன்? தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் அறிய முடியும்? யார் சொல்ல முடியும்? ஒருத்தரும் இல்லை. தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார்? நாம் கேட்கலாம், சேக்கிழார் பெருமானே நீங்களே சொல்லுன்னா யாரையா சொல்லுவோம்? யார் சொல்ல வல்லார்? என்னால் முடியாது அப்படின்னு அவர் கையெடுத்து கும்பிட்டார்னா நாம் என்ன பண்ணலாம்? சாமி நீ கையெடுத்து நான் காலையே உளுந்து கும்பிட்டுக்கிறேன், என்னால் முடியாது சாமி. அப்போ அந்த ஆனந்தத்தை பருக முடியும், அனுபவிக்க முடியும், சொல்லில் கொண்டு வந்து காட்ட முடியாது. சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தில் நாவுக்கரசர் திளைத்து நிற்கிறார் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன.
இப்போ கைலை காட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு தூரம் அந்த காட்சியினுடைய ஆனந்தம் திருநாவுக்கரசருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது. எனவே எப்பொழுதுமே இந்த பாட்டை படிக்கும்போது 2 பாட்டை சேர்ந்து படித்து கொள்ளணும். வெள்ளிமால் அந்த வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவளவெற்பு என்ன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாருடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். சரி, பார்த்தோம். என்ன கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர்விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டானார்க்கு அங்கு நிகழ்ந்தன ஆர் சொல்லவல்ல. ஆர் சொல்ல வல்லாருங்கும் போது நம்மகிட்ட வார்த்தை வரக்கூடாதுங்க, நமக்கு அழுக வந்துடும். யார் சொல்கிறது, ஐயா என்னால் முடியல பெருமானேன்னு நம்முடைய உணர்வு ஆட்படுகிற பொழுது நமக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை அது தருமானால் அந்த ஒரு வகையான ஒரு உணர்வில் நாமும் சிக்கி இருக்கிறோன்னு உணர முடியும். ஒரு அருமையான காட்சி 2 பாடலில் உணர்த்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்படி பார்த்த உடனே என்ன பண்ணார்? முன்பு கண்டு கொண்டு அருளினார் அமுது உண்ண மூவா அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வம் முன் பொங்க பொன் புறங்கிய சடையாரை போற்று தாண்டகங்கள் இன்பம் ஓங்கிட ஏத்தினார் எல்லையில் தவத்தோர். இப்போ தான் சொல்கிறாரு, அந்த பெருமானை கண்ட மாத்திரத்தில் அமுதத்தை பருகிய நிலையில் சொல்ல முடியாத இன்பத்துக்கு சென்றவர் இப்போ ஒருவாறு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கீழே இறங்கும்போது பெருமானை போற்றி திருத்தாண்டகங்களால் போற்றினார். போற்றி 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 என்று வருவதனால் இந்த பதிகத்துக்கு போற்றி திருத்தாண்டகம் என்று பெயர். மொத்தம் 3 பதிகம் அருள் செய்திருக்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, அதுவும் அங்கே பாடினதான். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி 2வது பதிகம். அதுக்கு அடுத்தது பாட்டான நல்ல தொடையாய் போற்றி. 3 பதிகத்திலுமே கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று குறித்திருப்பார். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பதிகங்களை படித்து பாருங்கள். சில ஆழமான குறிப்புகள் அந்த பதிகத்துக்குள்ளே இருக்கிறது. என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்று ஒரு. அதுபோல் தொண்டரை கண்டு அவங்க நிலைக்கு ஆட்கொண்டு அருள்பாலிக்கின்ற பெருமான் அப்படிங்கிற அருள் திறமும் இந்த பதிகத்தில் ஆங்காங்கு குறிக்கப்பட்டிருப்பதை பதிக பாராயணத்தில் காண்க. நீங்கள் அத்தனை குறிப்பு இந்த 3 பதிகத்தில் இருக்குங்க. அதில் நமக்கு மிக மிக ஆழமான குறிப்புகள் நிரம்ப ஒவ்வொரு வரிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லக்கூடிய வண்ணம் ஆழமான குறிப்புகள் அமையப்பட்டிருக்கின்ற இந்த பதிகம். அப்படி ஒரு 3 பதிகம் 30 பாட்டு பாடி பெருமானை வணங்குகிறார் திருநாவுக்கரசு பெருமான். சரி, அப்படி வணங்கிய பிறகு ஆயவாறு மற்ற அவர் மனம் களிப்புற கையிலையில் மேய நாதத்தம் துணையோடு விற்றிருந்து அருளி தூய தொண்டரும் தம் தொழுது எதிர் நிற்க அக்கோலம் சேயது ஆக்கினார் திரு ஐயாறு அமர்ந்தமை திகழ. இப்போ கோயில் கைலாயம் இப்படி நின்று காட்டிக்கொண்டிருந்த பெருமான் இந்த 3 பதிகம் பாடி முடித்தவுடனே பெருமான் என்ன பண்ணாராம்? இவர் கேட்டவாறு நன்னி நயந்து தொழுவதற்கு அருள் செய்த பெருமான் இப்போ அந்த காட்சியை மெல்ல 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 சேயதாக்கினாராம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஷாட்டுக்கு போச்சு. அப்புறம் ஒரு புள்ளியில் மறைஞ்சே போச்சு. இப்போ என்னது? கோயில் தெரியுது. இவர் நின்ற இடத்துல கைலாயம் தெரிஞ்சுது. இப்போ கைலாயம் என்னாச்சு? அப்படியே மெல்ல 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 அப்படியே பின்னோக்கி போனது, ஒரு புள்ளியில் மறைந்து போயிற்று. இப்போ பார்த்தா கோயில் தெரிகிறது, ஐயாறு அப்பர் கோயில் தெரிகிறது. அதான் செய்தி சொல்கிறார். ஆயவாறு மற்றவர் மனம் களிப்புற.
மகிழ்ச்சியில் கையிலை கண்ட மாத்திரத்தில் நாதர் தம் துணையோடு வீற்றிருந்து அருளிய தூய தொண்டரும் தொழுது எதிர் நிற்க காட்சியை கண்டு வணங்கி பதிகம் பாடி நின்ற நிலையில் அக்கோலம் சேயதாக்கினார், தூர காட்சியாக ஆக்கினார். அந்த காட்சி மெல்ல மறைந்தது. எனவே இப்போ மறைந்த நிலையில் திரு ஐயாறு அமர்ந்தமை திகழ ஐயர் கோலம் அங்கு அழித்து அகன்றிட அடித்தொண்டர் மையல் கொண்டு உளம் மகிழ்ந்திட வருந்தி மற்று இங்கு செய்ய வேணியர் அருள் இதுவோ என தெளிந்து வையம் உய்ந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து. நாவுக்கரசு பெருமான் காட்சியை கண்டு மகிழ்ந்தவர் அதுக்குள்ளே மறைந்துட்டாரேன்னு லேசாக கொஞ்சம் வருத்தம். அதனால் வருந்தி, இந்த வருத்தம் என்னது, பெருமான் மறைந்துட்டாரே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மகிழ்ச்சி இப்போ மறைஞ்சதுனால வருத்தம் ஆயிற்று. வருந்தி, சரி இது இறைவன் திருவருள் பாருங்கள். மற்ற செய்ய வேணியர் அருள் இதுவே, சரி இதுதான் திருவருள் அப்படின்னு அமைதி, வருத்தம் வந்துருச்சு, அமைதியும் வந்துருச்சு. மற்ற இதுவோ அப்படிங்கிற வகையில் அமைதி பெற்றார். ஆகட்டும், இது பெருமானுடைய கருணை ஆகட்டும் அப்படின்னு அமைதியும் வந்தாச்சு. வந்த பிறகு அந்த வாவியில் மூழ்கி எழுந்து வரும்போது ஆண் பெண் உயிர்களெல்லாம் சிவசக்தியாக பார்த்தாரல்லவா? அந்த சிவசக்தியாக பார்த்ததன் விளைவாக பெருமானும் சிவசக்தியாக வந்து காட்சி கொடுத்தாரல்லவா? அப்படி கண்ட காட்சியை இப்பொழுது பதிகத்தில் வைத்து உலகம் உய்வதற்காக பாடத் தொடங்குகிறார். என்ன தொடங்கினார் அப்படிங்கிறத அடுத்த பாடலில் பதிவு செய்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இதில் என்ன வியப்பு அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் சொல்லி வந்த யாப்பு வேறு. இப்போ நீங்கள் பாட்டை வரிசையாக பார்த்து வந்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லி வந்த யாப்பினுடைய அமைப்பு வேறு. இனி வருகிற யாப்பு வேறு. ஏன்? இனி வருகிற யாப்பு காந்தாரம் என்கிற பண்ணுக்குரிய யாப்பு. அந்த பதிகம் எப்படி படிப்பீங்களோ அதுபோல் இதை படிக்கும். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாணி போதோடு நீ சுமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இது பாட்டில் இருக்கக்கூடிய காந்தாரம். இப்போ இந்த பாட்டை பாருங்கள். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் என்னும் கோதரு தண்டமில் சொல்லார் குலவு திரு பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டே என பாடி நின்றார். அந்த யாப்பை கொண்டு வந்து அப்படியே பொறுத்துறார். இதுதான் தெய்வ நலம். சேக்கிழார் பெருமானுடைய தெய்வ நலம் உடைய கவி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றியமையாத சில பதிகங்கள். அந்த பதிகத்தை சொல்ல வருகிற பொழுது அந்த யாப்பு அமைப்பையே சேக்கிழார் பெருமான் இந்த நூலில் பயன்படுத்தி இருக்கிறார். அது பல பதிகங்கள். முன்ன நம்ம பார்த்தோம், கூற்றாயினவார் அப்படி எடுத்து காட்டியிருந்தார், பித்தா பிறைசூடி அப்படி எடுத்து காட்டியிருந்தார். அது மாதிரி இங்கே இன்னும் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் இசை உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் அந்த இசையோடு
தேவாரத்துக்குரிய இசை உங்களுக்கு தெரிந்திருந்தால் இனி வருகிற ஒரு சில பாடல் இந்த யாப்பிலேயே கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம அதிகை வீரட்டானத்தில் யானையை கொண்டு வந்து இடறச் செய்ய வரும்போது அங்கே பாடினார் இல்லைங்கன்னா ஒரு பதிகம், அந்த பதிகம் இதே காந்தார பண்ணு தான். அங்கேயும் அந்த பண்ணு தான், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடினார் பாருங்க. அங்கேயும் யாப்பில் வந்து இந்த இசைக்குரிய யாப்பிலேயே வைத்திருப்பார். அது மாதிரி சேக்கிழார் பெருமான் இந்த நூலில் அப்படி ஒரு குறிப்பு வைத்து, மாசில் வீணையும் இந்த யாப்பில் தான் இருக்கும். எது இசைக்குரிய யாப்பில் அந்த செய்தியை சொல்ல வரும்போதே அந்த குறுந்தொகைக்குரிய யாப்பு அங்கே அமைஞ்சிருக்கும். இப்படி சேக்கிழார் பெருந்தகை ஆங்காங்கு பெருமக்கள் பாடிய யாப் அமைப்பை அப்படியே எடுத்து வைத்திருக்கிறார் என்பது காணக்கூடியதாகவும் வியக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. எனவே மாதர் பிறை கண்ணியானை உமையம்மையை ஒரு பாகமாக உடைய பெருவனை, மாதர்னா அழகுன்னு அர்த்தம்ங்க, பிறை கண்ணியான் அழகான பிறையை தலையில் சூடியிருக்கின்ற இறைவனை மலையான் மகளோடும் உமையம்மையோடும் என்னும் கோதரு தண்டமிழ் மாலை, குற்றமில்லாத தமிழ் மாலை சொல்லால் குலவு திருப்பதிகம், குலவுதல் விளங்கி தோன்றுதல். எனவே குற்றமில்லாத தமிழ் பாக்களால் விளங்கி தோன்றும் வண்ணமாக திருப்பதிகம் வேதம் முதல்வர் ஐயாற்றில், வேதம் முதல்வன் இறைவன், அவருடைய தலம் ஐயாறு, அந்த ஐயாற்றில் அவர் விரவுகின்ற சரம் அசரம், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் சிவசக்தியாக கலந்திருக்கிற தன்மையை அந்த பதியில் வைத்து காட்டினார். எனவே சரம் சராச்சரம் எல்லாம் காதல் துணையோடும் கண்டேன், ஆக காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் என்ற சிந்தனையோடு ஒரு தேநீர் விலை பிறகு மீண்டும் நாம் சிந்திப்போம். சிவாய நமः.